குட்டையை குழப்பிவிட்டு மீன் பிடிக்க பார்க்கிறார்கள். ஆனால் மீன் பிடிப்பை எங்களால் தான் முடியுமே தவிர அவர்களால் முடியாது. குட்டையை குழப்பி விட்டிருக்கிறார்கள். அதை தெளிவுபடுத்தி அது நிச்சயமாக எந்த வாக்காளரும் வாக்களிக்கும்படி நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அவர்கள் இல்லாதபடி செய்ய மாட்டோம். ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்போம். வீடு வீடாக சரிபார்த்தாலே சரியாகும். இந்த 2026 உங்களுடைய திமுகவோட ஆட்சி அமைப்பு எப்படி சார் இருக்கு? மக்கள் எப்படி பார்க்குறாங்க சார்? மக்கள் வரவேற்கிற திராவிட மாடல் ஆட்சியை தான் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் திராவிட மாடல் ஆட்சியை பற்றித்தான் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக அது ஆகியிருக்கிறது. எனவே அது மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு பெற்றுத்தரும். சார், இந்த மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்னைக்கு தற்காலிகம் பேர் மாற்றிருக்காங்களே, இதை திமுக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அதுக்கு நீங்கள் முதற்கட்டமாக என்ன செய்றீங்க? என்னெல்லாம் முதற்கட்டமாக நாளைய தினம் ஒவ்வொரு ஒன்றிய அலுவலகங்கள் முன்பாக எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு இணைந்து போராட்டம் அறிவித்திருக்கின்றோம். அந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு இதனால் என்னென்ன பாதிப்புகள் என்பதை எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோகிறது. காந்தியின் பெயரும் அங்கே இல்லை. நாதுராம் கோட்சேக்காக வேண்டி ராம்ஜி என்று வரக்கூடிய அந்த பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். பாஜகவினர் என்றைக்குமே கோட்சேயை மறக்க மாட்டார்கள், காந்தியை மறந்து விடுவார்கள். காந்தியை அவர்களுக்கு பிடிக்காது, ஏனென்றால் அவர் தேசப்பிதா. எனவே நாங்கள் தேசப்பிதா காந்தியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர வேண்டும் என்று வலியுறுத்துவோம். இதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். 60% இப்பொழுது முழு பணமும் ஒன்றிய அரசு தருகிறது. ஆனால் இப்பொழுது மாற்றப்பட்ட சட்டத்தில் 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் தர வேண்டும். ஒன்றிய அரசு என்னென்ன வேலைகள் இப்பொழுது எந்த வேலையை வேண்டுமென்றாலும் அந்த ஊராட்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்தில் அவர்கள் குறிப்பிடுகிற வேலைகளைத்தான் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது எல்லா கிராமத்துக்கும் வேலை. ஆனால் இப்பொழுது புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்திலே அவர்கள் எந்த கிராமத்திலே வேலை வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த கிராமம்தான் எடுக்கப்படும். எனவே இங்கே பார்ஷியாலிட்டி நிச்சயமாக இருக்கும். எனவே இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். போராட்டத்தின் மூலமாகவும் வெற்றியடைய முடியும் என்பதற்கு முன் உதாரணங்கள் உண்டு. சரிங்க சார், சம்பளமும் ஒழுங்காக முழு சம்பளமும் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கேன் சார் பொதுமக்கள்கிட்ட. சார், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அவங்க பணமே இன்னும் தரல. நாங்கள் எங்கள் கையில் இருக்க காசை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை விடுவிக்கவில்லை. விடுவித்தால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிவிடும். இப்போவே காசு தராதவங்க நாளைக்கு 60% வந்த பிறகு காசு தருவாங்களாங்கிறது சந்தேகம். அப்போ 100% எங்கள் தலையில் தூக்கி போட்டால் நாங்கள் என்ன ஆகிறது? அதாவது தமிழ்நாடு அரசை நிதி சுமையிலே கொண்டு போய் விட வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக அது தவிடுபடியாக்கப்படும்.